सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. அத்வைத ஸ்ருதேகே பாதோத்தாரः அப்படிங்கிற பிரகரணம். இந்த புஸ்தகத்துல 518வது பக்கம். அதுல முதல் லைன், நாபி அர்த்தாபத்திஹி சர்வபேத விஷயா ஸ்வ விஷயத்வாத் யயோர்ஹி பேதம் வினா யத்ர அனுபபத்திஹி கிரஹீதா தயோஹோ தத்ர பேதக்ரஹேபி அனுபபத்தௌ அனுபபத்யந்தர அக்ரஹணாத் சர்வத்ர தத்கிரஹணேது தாராவிஸ்ராந்தௌ சரமதீஹி உதாஹரணம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னால நம்ம இந்த பிரகரணத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்ப்போம். அத்வைத ஸ்ருதி மித்யாத்வானுமானத்துக்கு சகாயம் பண்றதுன்னு போன பிரகரணத்துல முடிச்சு. அத்வைத ஸ்ருதி பேதத்தை நாசம் பண்ணலை அப்படின்னு, அத்வைத ஸ்ருதி நிஜமாகவே மித்யாத்வத்தை அர்த்தம் கொண்டதாக இல்லை அப்படின்னு அதுக்கு மேல பூர்வபட்சம். அந்த பூர்வபட்சத்துக்கு சமாதானங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். அதுல பேதவெல்லாம் கடப்பட்டவு பின்னவு ஜானாமி அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம். கடம் வேறு படம் வேறு. இந்த கட்டத்துக்கும் பட்டத்துக்கும் பேதம் இருக்கு. இந்த பேதத்தை நான் அறிகிறேன் அப்படின்னு நமக்கு வரும். உங்க ஸ்ருதியானது சர்வாத்வைத்தத்தை சொல்றது. ஸ்ருதி என்ன சொல்ல, நேகனானாஸ்தி கிஞ்சனா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு. நமக்கு பிரத்யட்சமாக கடப்பட பேதம் தெரிகிறது, எல்லாமே ஒண்ணுன்னு ஸ்ருதி சொல்றது. ஆனா இந்த ஸ்ருதியானது இந்த பிரத்யட்சமாக இந்த பேதம் கண்ணுக்கு தெரியும் போறது எப்படி அத்வைத்தத்தை ஸ்தாபிக்கும் இப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த கடப்படோ பின்னவு ஜானாமி எனக்கூடியதான இந்த ஞானம் இருக்கு பட்சல இது ஸ்வப்பிரகாசம்னு பிராபாகரால் சொல்றார். அனுவியாசாய சித்தம்னு நையாயிக்கால் சொல்றார். சாட்சி சித்தம்னு வேதாந்திகள் சொல்ற. இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவ எப்படி சொல்றாங்கிறதுலதான் வித்தியாசம். அது கடப்படவு பின்னவு ஜானாமி என்கிறது தானா தெரிகிறதுங்கிறாங்க. இல்ல, கடமும் தெரிகிறது பட்டமும் தெரிகிறது. அதனுடைய பேதமானது அதுக்கு அகம் ஜானாமி பின்னவு ஜானாமின்னு சொல்றோம். நான் அறிகிறேன், இது ரெண்டாவது ஞானம். முதல்ல இது குடம் என்று ஒரு ஞானம் வருது. அந்த ஞானம் நம்ம சாதாரணமா பிரத்யட்சமா இருக்கிற ஞானம். ஆனா இந்த குடத்தை நான் அறிகிறேன்னு ரெண்டாவது ஞானம் வருது பார்த்தீங்களா, அதில் நானும் தெரிகிறது. ஸோ அந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன, கண்டென்ட், அது நாலெட்ஜ் என்ன, இந்த அறிவால் எதை அறிகிறேன் நான். குடம் இது குடம் என்கிற அறிவுல குடம் தான் விஷயம். நான் குடத்தை அறிகிறேன் எனக்கூடியதான அறிவுல குடமும் விஷயம், நானும் விஷயம். ஸோ இந்த நான் என்கிறதையும் சேர்த்து ஒண்ணு சொல்றது. அந்த நானையும் காட்டி கொடுக்கிற ஒரு அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இது சாட்சி ஞானம். அப்ப இந்த நானுங்கிறது எங்க இருக்கு, எதை நான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப சாதாரணமாக அப்படின்னு நீங்க கேட்டடையானால், அந்த கரண பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தை நான், பிரதிபிம்பம் வருமா வராது, அந்த கரண சம்பந்த சைத்தன்யம் அவசியம் வச்சுக்கோ. அந்த கரணத்தோட சேர்ந்த சைத்தன்யத்தை தான் நீங்க நான் சொல்றேன், அகங்காரம் வச்சு. அதற்கும் பின்னால அதையும் காட்டக்கூடியதான ஒரு சைத்தன்யம், நான் அறிகிறேன், குடத்தை நான் அறிகிறேன் என்று ஒண்ணு சொல்லணுமோ இல்லையா. அது என்னது, இந்த நானுக்கு பின்னால இருந்தா தான் நானு காட்டும். ஸோ இந்த நானுக்கு பின்னால சர்வாந்தரமாக ஒரு சைத்தன்யம் இருக்கு. இதுதான் நம்ம சாட்சி சைத்தன்யம். இந்த சாட்சியை பற்றி இந்நேரம் சாட்சிகள் பேசினார். அந்த சாட்சியானவர் எப்படின்னா, அவர் பிரமாண விருத்தியாக இல்லை. அவர் பிரமாணத்தோட சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த பிரமையானது உண்டாகும். அவர் எல்லாவற்றையும் காட்டிட்டு இருக்கார், அவ்வளவுதான். அது காட்டிட்டு இருக்கா, பிரமாணம் சொல்ல முடியல, பிரமம்னு சொல்ல முடியல. ஆனா சர்வவஸ்து பிரகாசம்.
ஞாததையா அஜ்ஞாத்தையா சர்வம் சாட்சிணா சாஸ்தி. சில பொருள்கள்ல தெரியலேன்னு காட்டி கொடுக்கறது, சில பொருளை தெரியும்னு காட்டி கொடுக்குறது. தெரியும்னு எப்ப காட்டி கொடுக்கும்? பிரமாண விருத்தி வந்தா இது தெரியும்னு காட்டி கொடுக்கும். பிரமாண விருத்தி வராத சமயத்துல இருக்கு அது அந்த பொருள் தெரியலைன்னு காட்டி கொடுக்கும். இது சாட்சியினுடைய ஸ்வரூபம். இப்ப நமக்கு இந்த அத்வைத ஸ்ருதியானது நமக்கு இந்த கடபட பின்னவ் ஜானாமி எனக்கூடியதான ஞானத்தினால வரக்கூடியதான எந்த ஒரு பேதம் தெரியாது, அந்த பேதத்துக்கு விரோதியா இருக்கா இல்லையா? இது இப்ப அதெல்லாம் அனுமானம்னு சொல்றா இல்ல அர்த்தாபத்தின்னு சொல்றா இது அப்படின்னு சொல்லி இந்த அனுமானம்ங்கிறத சொல்ல முடியாதுங்கிறது சுதூர தாவனஸ்ராந்தா பேத புத்தி பரம்பரா பரம்பரா நிவர்த்தவ் அத்வயாம்னாயி பாஸ்மிகிராயி விஜயதேங்கிறது விஸ்தாரமா பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அனுமானத்தை சர்வம் பட்சயதான்னு ஒண்ணு சொன்னார். உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தமும் பின்னம், தன்னோட சஸ்மாத் பின்னம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சர்வம் சர்வஸ்மாத் பின்னம், எல்லாம் எல்லாத்தை விட வேறாதது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நன்னா இருக்கு, பேசுறதுக்கு நன்னா இருக்கு, பேசுறது கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. ஆனா அது நிஜமாக நமக்கு அறிவு உண்டு பண்றதான்னு பாருங்க. சர்வம் சர்வஸ்மாத் பின்னம்னு நீங்க சொல்ல, எல்லாமும் எல்லாத்தை விட வேறானது, கட்டம் படத்தை விட வேறாது, பட்டம் கொட்டியத்தை விட வேறாது, கொட்டியத்தோட வேறாது, ரைட் நல்லா. ஸோ கடைசியில் நீங்க என்ன சொல்ல, சர்வம் சர்வஸ்மாத் பின்னம்னு. எப்படி சார் ஹேது என்ன? ஒரு அனுமானம் சொல்லணுமே ஆனால் அதுக்கு ஒரு ஹேது சொல்லணுமோ இல்லையா? அந்த ஹேது பட்சத்துல இருக்கணுமோ இல்லையா? பர்வத்தத்துல நெருப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் அனுமானம் வருது. எப்ப வருது? ஒண்ணு பர்வத்தம் தெரியணும், ரெண்டாவது புகை தெரியணும். அந்த புகை எங்கேயோ இருந்தா பர்வத்தத்துல நெருப்புன்னு தெரியாது, அந்த புகையானது பர்வத்தத்துல இருக்கணும். ஸோ புகை பர்வத்தத்துல இருக்கிறது தான் பட்ச தர்மதா ஞானம்னு சொல்லுவோம். பட்சத்தில் ஹேது இருப்பதால் ஆகையால் சாத்தியம் இருக்கு நீங்க சாதிக்குது. ஸோ இப்ப சர்வம் சர்வஸ்மாத் பின்னம்னு நீங்க சொல்றேனால் நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு ஹேத்துவை சொல்லணும். அந்த ஹேத்து சொன்னா மட்டும் போறாது, எனக்கு அந்த ஹேத்துவானது பட்சத்துல இருக்குன்னு சொல்லணும். இந்த ரெண்டு சொன்ன பிறகு தானே புகை இருக்கு, புகையானது மலையில இருக்கு, புகையானது மலையில இருக்கிற காரணத்தினால் புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும்னு ஒரு சம்பந்தம் முன்னாலேயே வியாப்திக்கான அந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நெருப்பும் பர்வதத்துல இருக்கு. இது ஜெனரலா அனுமான பிரக்கிரியா அவ சொன்னது. அதுல வியாப்தினா என்ன ஏதுங்கிறதுலாம் நிறைய விவகாரங்கள்லாம் இருக்கு. அவ வியாப்தியை ஒரு விதமா டிஃபைன் பண்றா, நம்ம வியாப்தியை ஒரு விதமா அசேஷ சாதன ஆசிரியாசிரித சாத்தியதமான அதிகரண்யம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படி இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன? முதல்ல பட்சம் என்னன்னு சொல்லணும், ஹேது என்னன்னு சொல்லணும், ஹேது பட்சத்துல இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தானே வரும். இப்ப நீங்க சர்வம் சர்வஸ்மாத் பின்னம் அப்படின்னு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, சார் என்ன சார் ஹேது? என்ன சர்வம்னு சேர்த்து விட்டு இல்லைங்க, உலகம் முழுக்க சர்வத்துல பட்சத்திலேயே சேர்த்து விட்டீரே, ஹேது எங்கேருந்து வரும்? ஒருவேளை அந்த ஹேது சர்வம்னு ஒண்ணு தெரிஞ்சாத்தானே நீங்க ஹேத்துனால பட்சத்துல இருக்கணும். சர்வம்னு தெரிஞ்சா அது என்ன ஆயிடும் தெரியுமா? அவன் சர்வஜன் ஆயிடும். சர்வம் ஜானாதீதி சர்வஜா, சர்வம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையால் ஹேத்வாத்யபாவ சார்வஜ்ஞே, ஹேத்வாதி கிடையாது, ஹேது இல்ல பட்சம் இல்ல, சார்வஜ்யமும் வந்துடும். ஆகையால் சர்வம் பட்சயதா ஆஸ்திதே, எல்லாம் பட்சம் என்று சர்வம் சர்வஸ்மாத் பின்னம் என்ற அனுமானத்தை நீங்க கொண்டீரையானால் அப்ப என்ன ஆகும்? ஹேத்வாதி கிடையாது, சர்வஜத்துவம் வந்து சேரும். சர்வம் பட்சயதா ஆஸ்திதே கிஞ்சித் தியஜதா தத்த, ஏதாவது ஒண்ணு விட்டுலையானால் அந்த இடத்துல சைவத்வாஹ அத்வயஸ்ருதே, அந்த இடத்துல அபேதத்தை பதிச்சு விடும். எந்த இடத்த நீங்க விட்டுடோ அந்த இடத்துல அபேதத்தை பதிச்சு அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி சொன்னமோ சேம் ஆர்குமெண்ட் சொன்னதான அனுமானத்துக்கு சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாமே அப்படியே நான் அர்த்தாபத்திக்கு சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அர்த்தாபத்தின்னு இருக்கு பத்தில, இதை நான் ஏன் ஒத்துண்டோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நையாயிக்கன் அனுமானத்தை சொல்லும் பொழுது அனுமானத்தை மூணா பிடித்திருக்கான். அன்வய வியதிரேக்கி, கேவல அன்வயி, கேவல வியதிரேக்கி அப்படின்னு அவன் பிரிச்சிருக்கான். நியாயம். எங்க மதத்துல அப்படிப்பட்டதான நிர்பந்தம் இல்லாம போயிடுது. ஏன் நிர்பந்தம் இல்லை அத்வைத்தத்துல அப்படின்னா, கேவலான்வயின்னு ஒரு பதார்த்தம் எங்கேயுமே கிடையாது. ஏன்? அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் கேவலான்வயித்துவம். ஆனா எங்க மதத்துல பிரம்மத்துல சகல பதார்த்தமும் அத்தியந்தாபாவ பிரதியோக போயிடுது.
நீ இப்படி எல்லாம் சொன்ன புரியல சார்னு சொல்லக்கூடாது. அத்தியந்தாபாவ பிரதியோகி அப்பிரதியோகின்னு என்ன அர்த்தம்? பிரம்மத்துல ஒண்ணும் இல்லை. பிரம்மத்துல கட்டம் இருக்கோ, பட்டம் இருக்கோ, வேற ஏதாவது இருக்கோ? ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி. ஒரு பொருள் இல்லைன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகி. கடகா பூதலே நாஸ்தி அப்படின்னா நாஸ்தின்னு என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவா. கடகா நாஸ்தின்னு என்ன சொல்லணும்? கட அத்தியந்தாபாவா. இப்ப அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி என்னாச்சு? கடமாச்சு. பூதலே கடோ நாஸ்தின்னு நான் சொன்னேன். பூதல நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி எது? கடம். சோ அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு நான் சொல்லிவிட்டேனேயானால் அங்க இல்லைன்னு அர்த்தம். அத்தியந்தாபாவ அப்பிரதியோகியும் வருமா நமக்கு மதத்துல? ஏன்னா நேகநாஸ்தி கிஞ்சனாங்கிற ஸ்ருதியானது இக இந்த பிரம்மத்தினிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு. சோ உங்க மதத்துல கேவலான்வயித்துவமே வராது. என்ன எல்லாமே எதுவுமே பிரம்மத்துல கிடையாது. சோ கேவலான்வயிங்கிற அனுமானம் கிடையாது. அப்புறம் கேவலான்வயி இல்லைன்னா அன்வய வத்திரேகி எப்படி வரும்? ஸோ விவகாரம் என்ன இருக்கிறது ஒரே ஒரு அனுமானம் தான். நீங்க அன்வய வத்திரேகி சொல்லுங்க, அன்வயின்னு சொல்லுங்க, வத்திரேகி. ஆனா இந்த வத்திரேகிங்கிற அம்சத்துல சாத்தியாபாவஸ்து சாதனாபாவம்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அதற்காக நம்ம என்ன பண்ணினோம்? இந்த வத்திரேகி அனுமானத்துக்காக அதை சொல்றதுக்காக அர்த்தாபத்தின்னு இன்னொரு பிரமாணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அர்த்தாபத்தின்னு நம்ம என்ன சொல்றோம்? வர்ச்சுவலி அது என்ன நடக்கிறது அங்கே அப்படின்னா, இதற்கு முன்னால அனுமானத்துல என்னென்ன சொன்னோமோ அதே தான் இங்கே. ஸோ அனுமானத்துல வத்திரேகி அனுமானத்தை நம்ம அர்த்தாபத்தின்னு சொல்றோம். சரி, இப்படி அர்த்தாபத்தி சொல்ற அனுமானம் சொல்லிட்டு போலாமே. நீங்க அனாவசியமா அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணத்தை சொல்றேன்னா நம்ம அனுபவம் அப்படி இருக்கு. அனுபவத்தை வச்சு சொல்றோம். நம்ம ஞாபகம் வச்சோம்னா அத்வைதிகள் எல்லாம் அனுபவத்துக்கு மாறா பேசுறான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப தப்பு. என்ன, நம்ம சொல்லக்கூடியதான ஒவ்வொரு விஷயமும் அத்வைதத்துல அனுபவத்தை வச்சுதான் சொல்றோம். நம்ம அனுபவம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆச்சாரியார் பகவத்பாதாள் சர்வமும் இல்லாமும் பிரம்மம் ஒன்றுதான் நிஜம், பிரம்மம் தவிர மீது எல்லாம் இல்லையேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அதுவும் ஒரு நாளைக்கு அனுபவம் வரும். அது ஸ்ருதியினால ஏற்பட்டதா அந்த ஞானத்தினால ஒரு நாளைக்கு அனுபவம் வரும். மீதி விவகார நிலையில என்னென்ன பேசுறாரோ பாஷ்யத்துல சர்வமும் உங்க அனுபவத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்தந்த இடத்துல காட்டுறாரு. ஸ்ருதி சொல்றது மட்டுமில்ல, உங்க அனுபவமும் இப்படித்தான் இருக்கு. இப்ப ஒரு திருஷ்டாந்தம் கிளாசிக்கலா ஏதாவது சொல்ற திருஷ்டாந்தம் வச்சுப்போம். ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் பகல்ல சாப்பிட்றதே இல்லை சார், உண்ணாவிரதம், தெலுங்கானா உண்ணாவிரதம் வச்சுக்கோ. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்றதெல்லாம் நம்ம எதிர்க்கவே இருக்கான். 10 நாள் ஒன்றும் சாப்பிடல. அடுத்த நாள் 11வது நாள் வெயிட் பார்த்தா 2 கிலோ கூடி இருக்கு. இப்ப என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாருங்க. தேவதத்தா தீவான புந்தே, பகல்ல சாப்பிடல, ஆனா பீனஹா குண்டாவே இருக்கார், வெயிட் போட்டிருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராத்திரவ புந்தேன்னு சொல்லணுமா? இப்ப இது தெரியறதோ இல்லையோ? இப்ப இது பகல்ல சாப்பிடாமலும் குண்டாக இருக்கிறது, ராத்திரி போஜனத்தை காட்டி கொடுக்கிறது இப்படின்னு சொன்னா இது அனுமானம். ஆகையால் ராத்திரி போஜனத்தை சாப்பிடுகிறார், ராத்திரி சாப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா அனுமானம், வத்திரேகி அனுமானம். ஆனால் பகல்ல சாப்பிடாமலும் குண்டா இருக்கிறது ராத்திரி போஜனத்தை காண்பிக்கிறது, ராத்திரி போஜனத்தை சூச்சனம் பண்றது. ராத்திரி போஜனம் இல்லாமல் போனால் பகலில் சாப்பிடாமல் குண்டா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா இப்படிதானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பேரு? இது அர்த்தாபத்தின்னு. அர்த்தா அயம் அம்சா ஆபத்தியதே, அதனாலதான் அர்த்தாபத்தி. அர்த்தாபத்திங்கிறது என்ன? நீர் சொல்லாமலேயே இருக்கக்கூடியதான சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு யூ பிரஸ்யூம் திஸ், அதனால இதுக்கு பிரிசம்ஷன்னு பேர். அர்த்தாபத்திய யூ லெட் டு திஸ் கன்க்ளூஷன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இதான் அர்த்தாபத்தி. ஸோ இப்ப நான் அர்த்தாபத்தின்னு என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நையாயிக மரியாதையிலையோ அல்லது முன்னால சொன்னதுல அனுமானத்துல வத்திரேகி அனுமானப்படியோ அப்படிதான். ஸோ இப்ப கீழே சொன்னதான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த அர்த்தாபத்திக்கு அப்படியே வந்துடும். ஒலிஞ்சிக்கு அவன் தனியாக அர்த்தாபத்தின்னு ஒண்ணு கேட்டான், அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வர்ச்சுவலி அனுமானத்துக்கு நாம என்ன சொன்னோமோ அதே அம்சங்கள் தான் அர்த்தாபத்தியிலையும் வந்துடும். இருந்தாலும் அவர் பூர்வபட்சி கேட்டதுனால் நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம் வந்தாச்சு. நாபி அர்த்தாபத்தி சர்வபேத விஷயா. அர்த்தாபத்தியானது எல்லா பேதத்தையும்
உலகத்தில் இருக்கிற எல்லா பேதத்தையும் அர்த்தாபத்தினால சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய பேதம் சொல்லுமா? அர்த்தாபத்தி உலகத்தில் இருக்கிற மற்ற கட்டம் வேற பட்டம் வேற அப்படிங்கிறத சொல்லலாம், கடபட பேதத்தை சொல்லலாம். கடம் படத்தை விட வேறானது. ஏன் கடம் படத்தை வேறாத போனால் கடத்துடைய காரியம் படம் பண்ணாது, கடத்துடைய விட வேற காரியம் படம் பண்றதுனால கடம் வேறு படம் வேறு. இப்படி ஏதோ ஒரு அர்த்தாபத்தினால ஒரு கல்பனையினால நாம கடப்பட்ட பேதங்களை அர்த்தாபத்தி சொல்லலாம். அதே படத்துக்கு இன்னொரு வஸ்துக்கும் பேதம் அர்த்தாபத்தி சொல்லலாம். ஆனா தன்னிடத்திலிருந்து கடத்துக்கு பேதம் சொல்லுமா அர்த்தாபத்தி? ஏன் சொல்லாதுன்னு தன்னிடத்துல எந்த பேதத்தை சொல்ல முடியாது, சர்வபேத விஷயம்னு சொல்லும். எப்படி சர்வம் சர்வஸ்மாத் பின்னம் என கூடியதான அனுமதி அனுமானம் பொருந்தாதுன்னு சொன்னேனோ, ஏன் சர்வம்னு சொன்னேனால் அதுக்கு சொல்றதுக்கு ஹேது இல்லை, ஹேது இல்லாதனால அது ஒன்றும் சொல்ல முடியாது. சர்வம்னு நீங்க அறியணுமே ஆனால் நீங்க சர்வஜன் ஆயிடுவேள் அப்படின்னு சொன்னேனோ, அதே போல இந்த அர்த்தாபத்தியானது கடத்துக்கும் படத்துக்கும் பேதத்தை சொல்லி கொடுக்கலாமே ஒழிய தனக்கும் கடத்துக்கும் இருக்கிற பேதத்தை இந்த அர்த்தாபத்தி சொல்லாது. இன்னொரு அர்த்தாபத்தி சொல்றதுன்னு வச்சுங்கன்னா, யயோர்ஹி பேதம் வினா எத்திர அனுபவத்தி கிரகீதா, எவ்விரண்டுகளுக்கு பேதம் இல்லாத போனால் இது நடக்காது என்ற அனுபவத்தி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அப்படித்தானே? பகல்ல ராத்திரி சாப்பிடாத போனால் இது பொருந்தாது, ஆகையால் ராத்திரி சாப்பாடை நீங்க கல்பிக்கிறீர்கள். இதானே அர்த்தாபத்தினுடைய வழி. யயோகி பேதம் வினா எவ்விரண்டுகளுக்கும் பேதம் இல்லாத போனால் இந்த இடத்துல ஒரு அனுபவத்தி வருது அப்படின்னு சொல்லிடையான கிரகீதா தயோஸ்தத்திர பேத கிரகே, இந்த அனுபவத்தி இருக்கிறதுனால அங்கே பேதம் இருக்குன்னு கிரகித்தடையானால் பேத கிரகேபி அனுபவத்தியந்தர அந்த இடத்துல அனுபவத்துக்கு ஏன் பொருந்தாதுன்னு கேட்டேன்னா வர சர்வத்திர தத்கிரகணேது, எல்லா இடத்துலையும் அதை கிரகிக்கிறது சார் பேதம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு, கிரகிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா முன்னால சொன்னதான ப்ராப்ளம் தூக்கம் வராது, அடுத்த ஞானம் வராது. இந்த ஞானத்துக்கு அடுத்த ஞானம் அடுத்த ஞானமானது, அதுக்கு அடுத்த ஞானமானது இதை காமிக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றும் காமிக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் வந்து கொண்டே இருக்குமே. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு என்ன ஆகிடும்? அதுக்கு முன்னால் இருக்கிற ஞானம் இன்னொரு ஞானத்தை காட்டிகிட்டே இருக்கும். ஸோ வித் ரிசல்ட் ராத்திரி லாஸ்ட் சரம ஞானம்ங்கிறது வராமல் போயிடும், தூக்கம் வராமல் போயிடும். தூக்கத்தில் ஒரு ஞானமும் இல்லை. ஏன் எத்திர சுப்தோ நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன ஸ்வப்னம் பசியதி தத் சுஷுப்தம், ஓர் அறிவும் இல்லாத நிலைக்குத்தான் சுஷுப்தின்னு பேர். ஆகையால் அது வராமல் போயிடும். ஆகையால் சர்வத்திர தத்கிரகணேது தாரா விஸ்ராந்தௌ சரமதீர் உதாரணம் ததுப்தம் ஆத்யதி வேத்ய பேதீயாபி அந்யதா அனுபவன்னதா ஆத்யதி எது கடபட்டோ தின்னவ ஜாராமி ஆத்யதி தத் வேத்யா எது கடபட பேதங்கள் பேதீயாபி அந்யதா அனுபவன்னதா அதுவும் ஸ்வாஜ்ஞானாபேட்சணாத் அந்தே பாதனேனாத்வயஸ்ருதிம், இதுவும் ஸ்வாஜ்ஞானம் போயிடுது. ஏன்னா கடைசியில் என்ன இருக்கு? அத்வயஸ்ருதியை பாதிக்கிறது. அந்தே பாததே ந அத்வயஸ்ருதி, அத்வயஸ்ருதியை இது பாதிக்காது. நானு யாவது உபபாதகம் தற்சர்வம் அர்த்தாபத்தேகே விஷய. அதுக்கு மேல யாவது உபபாதகம் எது உபபாதகமா இருக்கோ தற்சர்வம் அர்த்தாபத்தேகே விஷய, அதான் அர்த்தாபத்திக்கு விஷயம். நது எத்கிஞ்சித் உபபாதகம், ஏதாவது ஒண்ணு சொல்றதோ ஒரு பகுதி அப்படின்னு இல்லை. ததாச்ச அர்த்தாபத்தேகே இதரஸ்மாத் பேதாபாவே, அந்த அர்த்தாபத்திக்கு வேற இதுல இருந்து பேதம் இல்லைன்னா தத்ரைவ அபேத ஸ்ருதேகே லப்தாவகாசத்வாத், எந்த இடத்துல அர்த்தாபத்தி பேதத்தை கிரகிக்கலையோ அந்த இடத்துல இந்த அத்வைத ஸ்ருதி என்ன பண்றது? காதல் இருக்கு. இந்த அத்வைத ஸ்ருதி அபேதத்தை சொல்லித்து, அபேதத்தை சொல்லிட்டு மற்ற எல்லாத்துலையும் அபேதம் வந்துருது அப்படின்னு. ததாச்ச அர்த்தாபத்தேகே இதரஸ்மாத் பேதாபாவே தத்ரைவ அபேத ஸ்ருதேகே லப்த அவகாசத்வாத் கடபட பேத அசித்யாபத்தேகே, கடபட பதங்களுக்கும் பேதம் இல்லாம போயிடுமே. இது அர்த்தாபத்தி பேதஸ்யாபி கடபட பேத உபபாதகத்வேன, அர்த்தாபத்தினுடைய பேதமும் கடபட பேதங்களுக்கு உபபாதகமா இருக்கிறதுனால அர்த்தாபத்தி விஷயத்துவம் பாட்சியம், இந்த அர்த்தாபத்தினால சொல்றது என்று தெரியும் சொல்லணும். அந்யதா இதை நீங்க சொல்லலைன்னா என்ன ஆகும்? திருஷ்ய சம்பந்த அனுபவத்தி ஞான நிவர்த்தியத்துவ அனுபவத்தி, எக்காரணத்தினால இந்த ஞானத்தினால போகிறதோ அக்காரணத்தினால பிரபஞ்சம் மிச்சா. கீழே ஞான நிவர்த்தி அனுபவத்தில் எப்படி சொல்லிருக்கேள்? பிரபஞ்சம் மிச்சா, இதனால ஞானத்தினால போகிறது. ஞானத்தினால எது அழியறதோ அது மிச்சையா தான் இருக்கும். ஏதோ ஞானம் அஜானத்தை நிவர்த்தகம்னு சொல்லி
அதே போல திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள இருக்கிற சைத்தன்யத்துக்கும் வெளியே இருக்கக்கூடியதான பதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தமும் சொல்ல முடியாது. சம்பந்தமே சொல்ல முடியாததுனால என்ன பண்ணணும்? ஆத்தியாசிக சம்பந்தம் ஒண்ணுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு பிரசித்தமான சம்பந்தங்கள் என்ன? சங்கயோக சம்பந்தம், சம்வாய சம்பந்தம், இப்படிப்பட்டதான சம்பந்தங்கள் எதுன்னு சொல்ல முடியாது. சைத்தன்யத்துக்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்? சங்கயோகம் சொல்விடா, ஏன் சொல்ல மாட்டேன்? மூர்த்தையோரேவ சம்பந்தக்காக ரெண்டும் உருவமோடு இருக்கக்கூடியதான பதார்த்தங்களா இருந்தா தான் கான்டாக்ட் வரும். சமவாயம் சொல்ல முடியுமா? ஒண்ணு குணமும் ஒண்ணு இது திரவியமா இருந்தால் அந்த ரெண்டுக்கும் சம்பாயம் சொல்லலாம். குணகுணினோ, அதே போலயே கிரியா கிரியாவதோ, ஐத சித்தையோ, இப்படி சிலத்துக்கு தான் சமவாயம் வரும். அந்த சொன்ன லிஸ்ட் அவுட் பதார்த்தங்கள்ல இந்த சமவாயம் இல்லை. சங்கயோகம் சொல்ல முடியாது, சமவாயம் சொல்ல முடியாது, வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது. கடைசியில் என்னாச்சு? ஆனா சம்பந்தமும் தோன்றது. அப்ப என்ன சார் சொல்ல முடியும்னு? மித்யாபூதமான சம்பந்தம், ஆத்தியாசிக சம்பந்தம் அப்படின்னு திருஷ்ய சம்பந்த பிரகண்டது சொன்னோம். இப்ப இது இல்லைன்னா அது போயிடுமே. அந்யதா திருஷ்ய சம்பந்த அனுபபத்தி ஞான நிவர்த்தியத்துவ அனுபபத்திச்ச ஸ்வமித்யாத்வ விஷயா நஸ்யாத். இவைகள்லாம் மித்யாத்வத்தை சொல்றதா? அது சர்வம் கல்விதம் பிரம்மா இது ஸ்ருதி நேஹனானா இது பிரம்மணி பேதமாத்திர நிஷேத அனுபபத்திச்ச. சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படிங்கிறது. இதம் சர்வம் பிரம்மைவ. இதம் சர்வம் அப்படின்னு நான் சொன்னேனேயானால் உலகத்தில் இருக்கிற பரிதிருஷ்யமான சகல பதார்த்தங்களும் எது எப்போ பொழுது யாருக்கு காணப்படுகிறதோ, நான் எதிர்க்க இருக்கிறத இதம்ங்கிறேன். எட்டி இருந்தா தத்துங்கிறேன். அங்கே இருக்கிறவன் அவன் கிட்ட இருக்கிறத அதை இதம்ங்கிறான். இதம் சர்வம்னு எப்ப சொல்லித்தோ, யாராருக்கு எது எங்கெங்கு காணப்படுகிறதோ அதெல்லாம் பிரம்மன் தான். அப்ப கடமும் பட்டமும் எது உங்களுக்கு காணப்படுறதோ, உலகத்துல எது இருக்கோ சர்வம் பிரம்மன். சர்வம் பிரம்மமான பேதம் என்னாச்சு சார்? வேர் தி டிஃபரன்ஸ்? ரெண்டு பொருள் இருந்து இந்த பேதம்னு ஒண்ணு இருந்தா வெவ்வேறையா இருந்தா தானே பேதம் வரும். எல்லாமே பிரம்மம்னு சொல்லிட்டுன்னா இங்க பேதம் எங்கே போச்சு? பேதம் ஒண்ணு சொல்ல முடியாது. அதே போலயே நேஹனான அஸ்தி கிஞ்சனா இஹ பிரம்மணி நானா கிஞ்சன நாஸ்தி. இந்த பிரம்மத்தினத்துல ஒரு பதார்த்தமும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இதனால நேஹனானா இது பிரம்மணி பேத மாத்திர நிஷேத அனுபவத்திஷ்டா. இந்த சம்ஸ்கிருதத்துல மாத்திரான்னு சொன்னா தமிழ் மாத்திரையோட கன்ஃபியூஸ் ஆகப்படுது. அன்னம் மாத்திரம் தான் சாப்பிட்டேன்னா அப்படின்னா மற்ற பதார்த்தங்கள் ஒன்றும் சாப்பிடல, இன்னைக்கு மோர் மாத்திரம் தான் கொடுத்துட்டேன்னா அப்படின்னா ரசம் சாம்பார்லாம் போட்டுக்கலேன்னு அர்த்தம். இந்த மாத்திரம்னு சொன்னா வியவச்சேதகமாக சொல்ற தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல பேத மாத்திரம்னா எல்லா விதமான பேதங்கள், எல்லா பேதங்கள்னு அர்த்தம். அது டோட்டாலிட்டியை சொல்றது சம்ஸ்கிருதத்துல மாத்திரம். இந்த சில பதங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜ்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்த பேத மாத்திரம் தமிழ்ல வாச்சு இந்த மாத்திர சப்தத்தை இப்படி வியவச்சேதகமாக பரிச்சுன்னமான ஒரு அர்த்தத்தை கிரகிச்சுட்டு அப்புறம் சமப்படப்படாது. பேதமாத்திர நிஷேத அனுபவத்தி அப்படின்னு உலகத்துல ஒரு பேதமும் இல்லை. பேதத்வாவ சின்ன பேதம், அது நையாயிக பாஷையில் அப்படி சொல்லுவோம். அப்படின்னு ஒரு பேதமும் இல்லை. பேதமாத்திர நிஷேத அனுபவத்திச்ச ஸ்வாபேத விஷயானஸ்ய ததாச்ச தத்ராபி ஸ்ருத்யந்தரம் அர்த்தாபத்தியந்தரம் ச வாச்சியமிதி தவாபி அனவஸ்தாபத்தின்னு பூர்வபட்சி சொல்றான். அதுக்கு சொல்றார் மைமம் போசா. அப்ப அப்படி சொல்லாதப்பா. என்ன கொஞ்சம் நீ கவனிக்கணும். உபபாதகமானது அர்த்தாபத்தி விஷயமா இருக்கிறதுக்கு வியாபியம் இல்லை. எங்கெங்க உபபாதகமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் அர்த்தாபத்திக்கு விஷயம்னு நான் சொல்லவே இல்லை. எத்திர உபபாதகத்துவம் தத்திர அர்த்தாபத்தி விஷயத்துவம்னு சொல்லியிருந்தேனேயானால் நீ சொல்றது சரியா இருக்கும். ஆனா என்ன தெரியும்? உபபாதகத்வேன ஞானத்துவம். இது உபபாதகம் என்று அறியப்பட்டிருந்தால்தான். ஏன் இப்படி ஏன் சார் ஒத்துக்கணும்? ஒத்துக்காத போனா என்னன்னு அர்த்தாபத்தி பிரம்மம் வருது நமக்கு சில சமயத்துல. அந்த அர்த்தாபத்தி பிரம்மம் வராம போயிடும். அதனால அந்யதா அர்த்தாபத்தி பிரம அனுபவத்தே ததாச்ச ஏன ரூபேண உபபாதகத்துவம் கிரகீதம். எந்த விதமாக எந்த மாதிரியா உபபாதகத்துவமானது அறியப்பட்டதோ தத்ரூபாவச்சின்னம் உபபாதகம் அர்த்தாபத்தே விஷய. அப்படி இருந்தா தான் அர்த்தாபத்திக்கு விஷயமாகும். தத்ர யதி அர்த்தாபத்திகத பேத சாதாரணம் உபபாதகதாவச்சேதகம் ஏகம் பவேத். அர்த்தாபத்திகதமான பேத சாதாரணம் எல்லாத்துக்கும் ஒரே பேதம், கடப்பட பேதம், குட்டி பேதம், அந்த பேதம் இந்த பேதம் எல்லாம் சேர்த்து ஒரு பேதமா இருக்குமே. ஆனால் அப்பொழுது ததாபி தத்ரூபாவச்சனம் உபபாதகத்வ அர்த்தாபத்தேர் விஷய
तत्र यदि अर्थापत्तिगत भेद साधारणम् उपपादकतावच्छेदकम् एकं भवेत् तदा सोऽपि भायादेव. ஆனா அப்படி இருக்கா? கடப்பட்ட பேதம் வேற, கூட்டியப்பட்ட பேதம் வேற, அந்த பேதம் வேற, ஜீவ பிரம்ம பேதம் வேற. அப்படித்தானே பேதங்கள்லயே 1000 வச்சுட்டு இருக்குமே. இந்த பேதம் வேற அந்த பேதம் வேறன்னு சொல்லிட்டு இருக்குமே, ஒன்னா இல்லையே. அதனால நட ஏவமஸ்தி ததனுரூபணா. அது எப்படி சொல்றாரு நமக்கு? ததாகி கடப்பட பின்னத்துவம் உபபாத்தியம். கடம் வேறு படம் வேறுங்கிற கடப்பட பேதம் இருக்கு, அது உபபாத்தியம். தது உபபாதகம் என்ன? சர்வ பின்னத்துவம், எல்லாத்த விட பின்னமா இருக்கு. ஆகையால் கடம் படத்தை விட அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன்? ஸ்வதோபி பேதாபத்தியா ததசம்பவாத். சர்வ பின்னத்துவம் தன்னை விட அதுவும் பேதம் சொல்லணும் இல்லையோ, அது முடியாது. நாபி சுவாதிரிக்த சர்வ பின்னத்துவம், தன்னை தவிர அர்த்தாபத்தியை தவிர தற்ற பதார்த்தங்கள்லாம் பேதம் அப்படின்னு சொல்றடா. இந்த அத்வைத்திக்கிட்ட போய் சுவாதிரிக்தான்னு சொல்ல முடியாது. ஏன்? அத்வைத்தவாதினம் பிரதி சுவாதிரிக்த விசேஷன ஆசித்தே. சுவாதிரிக்தம்ங்கிறது கிடையாது. இருக்கிறது ஒண்ணே சர்வம் பிரம்மம்னு சொல்றவனுக்கு சுவாதிரிக்தம் எங்கிருந்து வரும்? இவன் மதத்துல தன்னை விட வேறுன்னு பேதமே இல்லைன்னு சொல்றவன் இவன். சர்வம் பிரம்மான்னு சொல்லி கொண்டு இருக்கிறவனுக்கு பேதமே உலகத்துல இல்லைங்கிறவன்றது தன்னை விட வேறானு எப்படி சொல்வேள்? முடியாது. அதோட இல்லாமல் இன்னொரு தோஷமும் இருக்கு. இந்த சொம்மன் இருக்கு பார்த்தா, இது அனனுகதம். சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு பேசுறது. நான் சோமனு சொன்ன ஒரு மாதிரி, நீங்க சோமனு சொன்ன வேறு, அவர் அவருக்கு தனி சோமன தனது தனதுன்னு சொன்னா அவனுக்கு வேறுண்டே இருக்குமோ இல்லையோ. சோ ஒவ்வொரு லட்சணத்தையும் சொம்மனு போட்டேடையானால் அந்த சொம்மானது அனனுகதமாக ஆயிடும். அனனுகதமாக இருந்தா ஒரு விதமாக சொல்ல முடியாது. ததாச்ச தேன ரூபேண தத்தத் பின்னத்துவமேவ உபபாதகம் உபேயம். அதனால உபபாதகம் எப்படி சொல்லணும்? அந்தந்த ரூபமாக அந்தந்த எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். அத உபபாதகதாவச்சேதக நானாத்வாது. என்னாச்சு? உபபாதகம் வெவ்வேறா இருக்கு. அதனால உபபாதகதாவச்சேதகம் ஒன்னா இல்ல. எல்லாம் ஒன்னா இருந்தா தானே உபாதகச்சேதகம் ஒன்னா வரும். இல்ல. ஆகையால் உபபாதகதாவச்சேதக நானாத்வாது ந சர்வம் உபபாதகம் அர்த்தாபத்தேகே விஷயா. அதனால சர்வம் சொல்றது அர்த்தாபத்துக்கு விஷயமாகாது. இது பிருதக் பிருதக் அனுபவத்தி ஞானாபேட்சாயாம். ஆகையால் அந்தந்த இடத்துல தனித்தனியா இது அனுபவமன்னமா இருக்கிறதுனால இது அனுபவம், இது இல்லாததுனால இந்த பேதம் அப்படின்னு தனித்தனியாகத்தான் நீங்க சொல்லி ஆகணும். ஆகையால் பிருதக் பிருதக் அனுபவத்தி ஞானாபேட்சாயாம் சர்வத்திர அனுபவத்தி ஞானே அனவஸ்தானாது. என்ன ஆயிடுது? எல்லா இடத்துக்கும் அனுபவத்தி ஞானம் சரியா வரல. அதனால கொச்சித் தாரா விஸ்ராந்தௌ, எந்த இடத்துல இது நிக்கிறது காத்துட்டே இருக்கு அத்வைத ஸ்ருதி. என்ன பண்ணிட்டனர்? தத்ரைவ லப்தாவகாசா ஸ்ருதி. இந்த ஸ்ருதியானது அந்த இடத்தில் இடத்தை கண்டுபிடிச்சு என்ன சொல்றது? அபேதத்தை ஸ்தாபித்தது. எப்ப அபேதத்தை சொல்லித்தோ அப்ப பேதமானது கிருஷ்ணார்பணம் பறந்து போச்சு. லப்தாவகாசா ஸ்ருதி சர்வ அபேதே சர்வாத்வைதே பரியவசியதி இது கிம் அனுபபன்னம் திருஷ்டாந்தேச்ச. அதே போல நீங்க சொன்ன திருஷ்டாந்தத்துல சர்வத்திர ஸ்வசாதாரணம் உபபாதகதாவச்சேதகம் ஏகமேவா நீங்க சொன்ன இடத்துல கடப்படது எல்லாமே அது ததவச்சின்னதையா ஸ்வஸ்யாபிதானம் இது வைஷமியம். ததாஹி திருஷ்யத்வாவச்சின்ன மித்யாத்வம் வினா சகல திருஷ்யங்கள்ல இருக்கக்கூடியதான மித்யாத்வம் இல்லாமல் திருஷ்ய சம்பந்தம் அனுபவத்தி கிரகாது. திருஷ்ய சம்பந்தம் பொருந்தாது. எப்ப பொருந்தாது? மித்யாத்வம் இல்லாத போனால் பொருந்தாது. ஆகையால் எப்ப திருஷ்ய சம்பந்தம் இல்லையோ, திருஷ்யத்துக்கு சம்பந்தம் ஏற்படலையோ அப்ப பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆகையால் திருஷ்யத்வாவச்சின்ன மித்யாத்வம் வினா திருஷ்யம் சகல திருஷ்யங்களும் மித்யே என்றது இல்லாத போனால் திருஷ்ய சம்பந்த அனுபவத்தை கிரகாது ததவச்சின்ன மித்யாத்வம் அர்த்தாபத்தேகே விஷயா. ஆகையால் ததவச்சின்ன மித்யாத்வம் திருஷ்யத்வாவச்சின்ன மித்யாத்வம் சகல திருஷ்யமும் மித்யா எனக்கூடியது தானா தெரிஞ்சது. அர்த்தாபத்திக்கு விஷயமாச்சு, அர்த்தாபத்தினால் தெரிஞ்சது. இது ஸ்வமித்யாத்வம் அப்படி ஸ்வவிஷயா ஏவமேவ. அதனால இந்த அர்த்தாபத்தியும் மித்யதான் கடைசியில. ஏவமேவ ஞான நிவர்த்தியத்வ அந்யனா ஞான நிவர்த்தியத்வ அனுபவத்திரவி. ஞானத்தினால் இது போக்கிறது, போக்கப்படுகிறது, அழிகிறது. ஞானத்தினால இது எப்ப போகும்? இது மிச்சையா இருந்தா தான் போகும். சத்தியமான பதார்த்தம் ஞானத்தினால போகாது. குடத்தை இது குடம்னு அறிந்தா போயிடுமா? போகலையே.
ஏன்? அது வியாபாரிக சத்தியம். அதனால அப்படி இருந்தா போகாது. பொய்யான ஞானம் வந்து பொய்யான பொருளா இருக்கணும். ரஜதமான பொருள் சுத்தியில ரஜதம் பார்க்கிறேன். அப்ப இது சுத்தின்னு ஒரு ஞானம் வந்ததுமே ரஜதம் போயிடும். அதனால ஞானத்தினால எது போகிறதோ அது எப்படி இருக்கணும்? பொய்யாதான் இருக்கணும். சார் இந்த பிரபஞ்சமும் போறதுன்னு நீங்க சொல்றேன் சார். நான் என்ன சொன்னேன்? இதை போக்கக்கூடியதான ஞானம் வந்தா போகும்னு. இப்ப அயங்கிடகாங்கிற ஞானம் வந்தா போல. இதம் ரஜதம் ஞானம் வந்தா ரத்தம் போகல. எந்த ஞானம் வந்தா போச்சு சார்? ஈம் சுக்திங்கிற ஞானம். அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் ஏற்பட்டால் அது ஞானம் இது போயிடும். அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு எது போகிறதோ அந்த பொருளுக்கு என்ன சார் பேரு? மித்யான்னு பேரு. அதே போல அகண்டாகார விருத்தி ஏற்பட்ட அதிஷ்டானமான பிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு இந்த சகல பிரபஞ்சமும் போயிடும். இந்த பிரபஞ்சம் தோணாது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பேரு? மித்யானது. அது இப்ப தோணலையே, இப்ப தோன்றதே தருங்க, இப்ப தோன்றதே இன்னும் ஞானம் வரல உங்களுக்கு. அனாதி மாயையா சுப்தா எதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அத்வைதம் அத்வைதம் புத்தி அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா. ஆகையால் அந்த ஞானம் வந்தா அப்ப போயிடும். அதனால இப்ப என்னாச்சு? ஞானத்தினால போகிறது என்று நான் சொன்னேனே. ஆனால் ஞானத்தினால போகிறதுனால அந்த பொருள் எப்படி சார் இருக்கணும்? அது ரஜதமா இருக்கு, ஞானத்தினால போச்சு. பாம்பா இருக்கு, ஞானத்தினால போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. இதுக்கு அனுகதமாக இருக்கக்கூடியதான தர்மம் என்ன? மித்யாசம். ஆகையால் ஞானத்தினால போகிறதுனால அதுக்கு மித்யா அப்படின்னு. அதான் ஞான நிவர்த்தியத்துவ அனுபவத்திரபி ஸ்வவிஷயத்துவம் தத்ராபி திருஷ்யத்வாதேஹே ஏகஸ்யைவ அவச்சேதகத்வா. அங்கேயும் திருஷ்யத்துவம் இருக்கிறதுனால்தான் எல்லாம் மித்யாச்சு. சகல பதார்த்தங்களும் எதை நீங்க பார்க்கிறீங்களோ அதெல்லாம் திருஷ்யமாக இருக்கு. திருஷ்யம் இல்லாத பதார்த்தம் உலகத்துல எது? பிரம்ம ஒண்ணுதான். அதனால அது மிச்சம் இல்லை. சகல பதார்த்தங்களும் சர்வமும் திருஷ்யம். ஆகையால் திருஷ்யமா இருக்கிறது. அதனால மித்யா பதார்த்தத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு அவச்சேதகமா இருக்கக்கூடியது திருஷ்யத்துவம். நிவர்த்திதாவச்சேதகம், இது நிவர்த்தகதாவச்சேதகம் கீழே பார்த்து. அதனால தத்ராபி திருஷ்யத்வாதேரேவ ஏக திருஷ்யத்வாதேஹே ஏகஸ்யைவ அவச்சேதகத்வா ஏவஞ்ச. இதனால பிரம்மணி சர்வ அபேத போதிகாயாக, பிரம்மத்தினிடத்துல எந்த பேதமும் இல்லை, சர்வமும் அபேதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதி இது. சர்வம் கல்விதம் பிரம்மா நாஸ்தி கிஞ்சனா, இப்படிப்பட்டதான் ஏகமேவ அத்விதீயம் சொல்லும். இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள் சர்வ அபேத போதிகாயாக ஸ்ருதேஹே பேதமாத்திர நிஷேத அந்நிதானுபவத்தேஷ்ட. அதனால எப்ப பேதமாத்திரம், ஒரு பேதமும் அங்க இல்லை, எல்லாம் பிரம்மன் தான், பிரம்மத்தை தவிர ரெண்டாவது பதார்த்தமே இல்லை. அதனால பேதமாத்திரம் இல்லை. இதான் பார்க்கணும். இந்த பேதம்ங்கிறதே வேதாந்தத்துல இல்லை, அத்வைதத்துல சொல்லு. ஆனா சொல்றாளே சார் பேதம் அப்படின்னு கேட்டேன்னா, எந்த பேதம் சொல்லிட்டு இருக்க? இந்த வியாவகாரிக பேதம். இதை வச்சு பேத திக்காரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நிருசிம்ஹாசு. இந்த பேதங்கிறது கான்செப்ட் ஆஃப் பேதான டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கல. நம்ம எது வேண்டாமோ அதை ரெண்டு விதமா சொல்லியிருக்காங்க நையாயிகன். அந்யோன்யாபாவம்னு ஒண்ணு சொன்னோம், போராதுன்னு புருதத்துவம்னு சொல்றோம். அந்த இடத்துல அபாவத்துக்கு ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சிருக்கான். இன்னொன்னு புருதத்துவம்னு ஒரு குணம்ங்கிறான். ஏன்டா இப்படி சொல்றேன்னு அனுபவம் அப்படி இருக்கு சார். இதமஸ்மாத் புருதக்கு அப்படின்னு அனுபவம் இருக்குன்னா புருதத்துவம்னு ஒரு குணம். அது இதை விட அது வேற இருக்கு. திஸ் இஸ் நாட் தட் அப்படின்னு ஞானம் வருதோ இல்லையோ. இதமஸ்மாத் பின்னம், அதனால பேதம்னு சொல். அவன் என்ன சொல்றது? ஆனா வஸ்துதா என்ன பண்ணேள்? பேதங்கள் எல்லாம் வியாவகாரிக்கம், காணப்படுகிறது நகமாக இல்லை அப்படின்னு ரிசிம்ஹாசனி வேததிக்காரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க. பேத குலிஷம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த பேதத்தை பத்தி சங்கர மிஸ்ரர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க. அவர் அதுக்கு கண்டனமாகத்தான் அத்வைத ரத்ன ரட்சணம்னு ஒரு கிரந்தம் வந்து அதுலயும் இந்த பேதங்களை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்க. இது பெரிய பேத ரத்னம், அது சங்கர மிஸ்ரர் எழுதியது. அப்படி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனா அதெல்லாம் அத்வைத சித்திக்காரர் சாதாரணமா அதுக்கு பதில் சொல்லிட்டார். அதனால ஏவஞ்ச பிரம்மணி சர்வ அபேத போதிகாயாக ஸ்ருதேஹே பேதமாத்திர நிஷேத அந்நியனுபவத்தேச்ச, ஒரு விதமான பேதமும் இல்லை என்று சொல்லக்கூடியதான அந்நியதாபத்தினாலையும் ஸ்வ அபேத விஷயத்துவம் அவிருத்தம். அதனால தனக்கும் அபேதம் எல்லாத்தையும் பேதமும் இல்லை. நகி சர்வ பேதே ஸ்வபேதாபத்திரிவ சர்வ அபேதே ஸ்வ அபேதா தோஷா. சர்வ பேதே எல்லாம் எல்லாத்த விட பேதமும் எல்லாம் பேதம்னு சொன்னேனால்
தன்னுடைய பேதமும் எப்படி அதுல அந்தர்கதமாகுதோ அதுல சர்வ அபேதே எல்லாமும் அபேதம்னு சொல்றப்ப தன்னோட எல்லாம் அபேதம், தனக்கும் தன்னோட அபேதம்னு சொல்லாமோ இல்லையோ, எல்லாத்துக்கும் தன்னோட அபேதம், தனக்கும் தன்னோட அபேதம் சொல்லலாமோ இல்லையா? அது சொல்லப்போ இது ஒத்துப்படாது என்ன? தஸ்மா அத்வைத ஸ்ருதி பாத்திய பாதகையோகோ ஐக்கிய போதனேன. அத்வைத ஸ்ருதி என்ன பண்றது? பாத்தியமான பேதாதிகள் பிரத்யக்ஷாதிகள் பாதகமா இருக்கக்கூடியதான அத்வைத ஸ்ருதி பாத்திய பாதகையோகோ ஐக்கிய போதனேன, எல்லாம் ஒண்ணுதான் சார் அப்படின்னு சொல்றதுனால நிராபாதா சர்வ அத்வைதம் பிரதிபாதகிரி. ஆயால் பரிபூர்ணமான ஒரு அத்வைதத்தை இது சொல்றது. இப்படின்னு சொல்லி முடிச்சோம். இதோடைய சாப்டர் ஆயிருக்கணும். ஆனா இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்பான், என்ன சுவாமி அப்படின்னு. நான் சப்த புத்தி கர்மணாம் விரம்ய வியாபாரா பாவா. சப்த புத்திகள்னா சப்தம் புத்தி இதெல்லாம் என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை செய்யாது. ஒரு இடத்துல போட்டா ஒன்னு அடிச்சா அவ்வளவுதான். அம்பை போட்டு ஒரு 10 ரூபாயில அம்பை போட்டவனா அவனை போய் அடிச்சு விட்டு நின்றுவிடும். அதுக்கப்புறம் என்ன, அங்கே போய் இருந்து கொஞ்ச நேரம் இந்த காரியத்தை முடிச்சேன், லெட் மீ டேக் ரெஸ்ட் அப்படின்னு 2 நிமிஷம் ஆனது மறுபடியும் இன்னொரு காரியத்தை பண்ணுவான். அது மனுஷன் தான் பண்ணுவான். சப்தம் புத்தி இதெல்லாம் என்னன்னா அது டக்குன்னு அப்பவே வேலை செஞ்சு விடும், வேலை செஞ்சு நின்று விடும். இது விரம்ய வியாபாரம்ங்கிறது கிடையாது. இது ஒரு வேலை செய்கிறது, டேக்கிங் ரெஸ்ட் ஃபார் 10 minutes, அதுக்கப்புறம் இன்னொரு வேலை செய்கிறது, அப்படி பண்ணாது. வேலை செய்ய நின்றுடுதுன்னா அதோட நின்று விடும். ஆனா நீங்க என்ன சொல்றேன், பாத்திய பாதகங்களுக்கு அவேதத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னையும் நிராபாத சர்வாத்வைதத்தை இப்படி எல்லாம் சொல்ற இது சரியா வராது அப்படின்னு. இல்லப்பா அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு மேல போற. இத அடுத்த வாரம் பார்ப்போம்.